வணக்கம் அனைவருக்கும். நான் ராகுல் சிங்காரவேல். இந்த சனியினுடைய கர்ம பதிவை பற்றி நான் வீடியோ போடும்போதெல்லாம் குறைஞ்சபட்சம் ஒருத்தராவது சார் எனக்கு இது மேட்ச் ஆகலை, நீங்கள் சொல்கிறது என் லைஃப்பில் இது அப்ளையே ஆகலை, எனக்கு சனி கர்மா இருக்குது, ஜாதகம்லாம் கரெக்டு தான், பட் ஆனால் நீங்கள் சொல்கிற இந்த விஷயம் மட்டும் எனக்கு மேட்ச் ஆகவே மாட்டேங்குது. மரபணு ஜோதிடத்தில் நீங்கள் எவ்வளோ விஷயம் சொல்கிறீங்க, அது எல்லாமே எனக்கு பொருந்தி வருது, பட் இந்த சனி கர்மா பற்றி நீங்கள் பேசும்போதெல்லாம் அது எனக்கு முரணாகவே இருக்குது சார் அப்படின்னு சொல்லி நான் சனி கர்மாவை பற்றி பேசும்போதெல்லாம் ஒருத்தராவது அது கீழே வந்து கமெண்ட் பண்ணிடுறாங்க, இது எனக்கு மேட்ச் ஆகலை அப்படின்னு. ஸோ அது என்ன விஷயம், அவங்க என்ன மேட்ச் ஆகலைன்னு சொல்கிறாங்க, அதை பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம். பெரும்பாலும் இந்த கமெண்ட் எப்போ வருது அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா சனி கர்மாவை பற்றின நெகட்டிவ்ஸை சொல்லும்போது தான் வந்து வருது. ஒவ்வொரு கர்மாவுக்கும் பாசிட்டிவும் இருக்கும், நெகட்டிவும் இருக்கும். சனி கர்மாவை பற்றின இன்ஃபர்மேஷன்லாம் தகவல்லாம் நான் நிறைய பேசியிருக்கேன், பாசிட்டிவ் நெகட்டிவ். இன்றைக்கி அந்த நெகட்டிவ் மட்டும் நம்ம எடுத்துக்கலாம், ஏன்னா அது சார்ந்து தான் வந்து கிரிட்டிசிசம் அப்படின்றது வருது. ஸோ அதுக்கான விளக்கத்தை இன்றைக்கி நம்ம பார்க்கலாம். இந்த சனி கர்மா உள்ள நபர்களுக்கு உண்டான நெகட்டிவ்ஸ் என்னென்ன அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, ஒன்று தாழ்வு மனப்பான்மை, அதாவது அந்த இன்செக்யூரிட்டி சார்ந்த விஷயங்கள். இன்னொன்று, நிறைய சனியினுடைய கர்ம பதிவை கொண்ட நபர்களை நான் பார்த்துருக்கேன், வளர்ந்து ஆளானதுக்கு அப்புறமும் ஈவன் 50 வயசு 60 வயசுலேயும் இன்ட்ரோவர்ட்டாகவே இருக்கக்கூடிய ஆட்களை நான் பார்த்துருக்கிறேன். பெருசாக சமூகத்தோட எந்த அட்டாச்மெண்ட்டும் இல்லாமல் அவங்க பாட்டு அவங்க ஒரு சர்க்கிளை வரைஞ்சிக்கிட்டு அதுக்குள்ளவே இருக்கக்கூடிய நபர்கள் இந்த சனியினுடைய கர்மப்பதிவை கொண்ட நபர்கள். அண்ட் சனியினுடைய கர்மப்பதிவுக்கு எது எடுத்தாலும் அதில் ஒரு செல்ஃப் டவுட், தயக்கம் அப்படின்றது இருக்கும். அவங்க ஒரு விஷயத்தை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே என் ரிசல்ட்டை பற்றி தான் யோசிப்பாங்களே தவிர, ஒரு விஷயத்தை எப்படி ஆரம்பிக்கணும், அதனோட ப்ராசஸ் என்ன, அதில் என்ன மாதிரியான எஃபர்ட் போடணும், என்ன மாதிரியான செயல்பாடுகள் இருக்கணும், நம்ம எப்படி அதை கையாளணும், இதெல்லாம் பற்றி யோசிக்கிறத விட அவங்களோட தாட் எல்லாமே அந்த ரிசல்ட்டை நோக்கி தான் இருக்கும். வந்துருமா, ஜெயிச்சிருவோமா, மாட்டோமா, ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்க போகிறோம், அதோட ஸ்டார்டிங் பாயிண்ட் என்ன, எப்படி ஆரம்பிக்கணும், அதில் நம்ம என்ன மாதிரி பணத்தை முதலீடு பண்ணணும், இல்லை என்ன மாதிரி நம்ம தொழில் பண்ணணும் அப்படின்றத தவிர்த்து அவங்க எத்தனை நாளில் பணம் வரும், பணம் போட்டால் வருமா அப்படின்ற அந்த ஒரு தாட்லேயே மாட்டிப்பாங்களே தவிர அவங்க ப்ராசஸில் கான்சென்ட்ரேட் பண்ணவே மாட்டாங்க. அண்ட் இன்னொரு மேஜரான நெகட்டிவ் இந்த சனியினுடைய கர்மப்பதிவுக்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தேவையற்ற பயம், பதட்டம். இவங்களுக்கு எது எடுத்தாலும் அதில் ஒரு செல்ஃப் டவுட் அப்படின்றது இருக்கிறதுனால சுயமாக இவங்க எந்த முடிவு எடுத்தாலும் இவங்களை யாராவது மட்டம் தட்டினாங்க, இல்லை அதுக்கு ஏதாவது ஒரு கிரிட்டிசிசம் வைக்கிறாங்க அப்படின்னா உடனே அதை பார்த்து பயந்து பேக் அடிச்சிடுவாங்க, பின்வாங்கிடுவாங்க. இந்த முன் வச்ச காலை சர்வசாதாரணமாக யோசிக்காமல் அட போனால் போயிட்டு போதுரா அப்படின்னு பின்வைக்கக்கூடிய ஆட்கள் யாருன்னு பார்த்தீங்கன்னா இந்த சனியினுடைய கர்மப்பதிவை கொண்ட நபர்கள். இதெல்லாம் நம்ம எதுக்கு சொல்கிறோன்னா, இதெல்லாம் நீங்கள் செய்யவே கூடாது அப்படின்றதுக்காக சொல்கிறோம். இந்த மாதிரியான பாதிப்பு, இந்த மாதிரியான ஒரு உளவியல் பின்னணியை கொண்ட நபர் நீங்களாக இருக்கும் பட்சத்தில் சனியோட கர்மாவுக்கு தான் இது பெரும்பாலும் இருக்கும். நீங்கள் அதை மாற்றிக்கோங்க. சரி, இப்போது என்ன விஷயம் பொருந்தலை அப்படின்னு நேயர்கள் சொல்கிறாங்க, இல்லை யூடியூப் வீடியோவில் கமெண்ட் பண்ணுறவங்க சொல்கிறாங்க அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, சார் நீங்கள் இதை செல்ஃப் டவுட்டுன்றீங்க, தயக்கம்னு சொல்கிறீங்க, இன்செக்யூரிட்டின்னு சொல்கிறீங்க, இது எதுவுமே எனக்கு இல்லையே சார், எனக்கு இது பொருந்தி வராத மாதிரி இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. எனக்கு சனி கர்மா இருக்குது, பட் நான் ஜாலியாக இருக்கேன் சார், ஹாப்பியாக இருக்கேன், எனக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை சார், எனக்கு இந்த மாதிரி நெகட்டிவ்ஸ் இல்லை அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. பெரும்பாலும் இந்த கமெண்ட்டை செய்யக்கூடிய நபர்கள் நீங்கள் உங்களோட வாழ்க்கை பின்னணியை நீங்கள் அனலைஸ் பண்ணி பாருங்கள். ஒரு சொஃபஸ்டிகேட்டடான ஃபேமிலியில் இருப்பீங்க, ஆர் அப்படி இல்லைன்னா பெருசாக எந்த ஒரு ஹரிபரியும் எந்த ஒரு ஆடம்பரம் இல்லாமல் இருக்கிறத வச்சு சந்தோஷமாக இருக்கக்கூடிய மைண்ட் செட் உள்ள நபர்களாக நீங்கள் இருப்பீங்க. வாழ்க்கையில் நம்ம எங்கெங்கெல்லாம் மேஜரான டெசிஷன் எடுக்கணுமோ, நம்ம யாரை கல்யாணம் பண்ணணும், நம்ம என்ன கோர்ஸை படிக்கணும், என்ன படிப்பை படிக்கணும், நம்ம என்ன பிஸ்னஸ் பண்ணணும், இது எல்லாத்தையுமே உங்கள் வாழ்க்கையில் வேறு யாராவது டிசைட் பண்ணியிருப்பாங்க. அவங்க அந்த ரெஸ்பான்சிபிலிட்டியை கையில் எடுத்திருப்பாங்க. அப்படி எடுக்கிறதன் மூலயமா அந்த டெசிஷன் மேக்கிங் அது சார்ந்த விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு சுத்தமாக இருந்திருக்காது. ஸோ ப்ரெஷர் இல்லாமல் யாரோ ஒருத்தவங்க உங்களை கைட் பண்ணுவாங்க, ஆர் யாரோ ஒருத்தவங்க உங்கள் லைஃப்பில் டெசிஷன் எடுப்பாங்க. அதை நீங்கள் அப்படியே ஃபாலோ பண்ணிட்டு அப்படியே நாட்களை ஓட்டியிருப்பீங்க இத்தனை நாளாக. ஏன்னா சனி கர்மாவுக்கு இந்த சுயமாக முடிவெடுக்கிறதுல தான் பிரச்சனையே. யாராவது ஒருத்தவங்க அவங்களுக்கு கைட் பண்ணி நீ இப்படி பண்ணு அப்படி பண்ணுன்னு சொன்னாங்கன்னா அதை அழகாக எடுத்து செய்யக்கூடிய திறமையான வேலையாட்கள் யாருன்னு பார்த்தீங்கன்னா சனியினுடைய கர்மப்பதிவு. ஏன்னா வேலைக்காரங்க, வேலையாட்கள் எல்லாமே சனி தான். அவங்களால டெசிஷன் மேக் பண்ண முடியாது, ஆனால் வேலை செய்ய சொன்னால் சூப்பராக செய்வாங்க. அப்படி இருக்கும்போது நீங்கள் அந்த கர்மா சார்ந்த எந்த நெகட்டிவ்ஸுமே நீங்கள் ஃபேஸ் பண்ணவே இல்லை. உங்கள் வாழ்க்கையில் அது போன்ற ஒரு கஷ்டம், சுயமாக நம்ம டெசிஷன் எடுக்கணும், எல்லா முடிவுகளையும் நாம் தான் எடுக்கணும், வி ஆர் ரெஸ்பான்சிபிள் ஃபார் அஸ் அப்படின்னு பெருசாக எங்கேயுமே நீங்கள் ரிஸ்க் எடுத்து முடிவெடுக்கிறது கிடையாது. ஆர் நீங்கள் உங்கள் சுய புக்தியை பயன்படுத்தி நீங்கள் முடிவெடுக்காமல் இருந்திருப்பீங்க. அதனால தான் இது உங்களுக்கு மேட்ச் ஆகி இருக்காது. அண்ட் 50-60 வயது கொண்ட சனியினுடைய கர்மப்பதிவை கொண்ட நபர்களையும் நான் வந்து பார்த்துருக்கேன்.
இன்னமும் அவங்க வந்து பிஸ்னஸில் ஏதாவது டெசிஷன் எடுக்கணும், கெரியரில் ஏதாவது டெசிஷன் எடுக்கணும், பசங்களோட லைஃப்பில் ஏதாவது டெசிஷன் எடுக்கணும் அப்படின்னா அவங்களுக்கு 2-3 பெர்ஸ்பெக்டிவ் வரும். அதில் எது பண்ணுறது எது பண்ணக்கூடாது அப்படின்ற செல்ஃப் டவுட் அப்படின்றது இன்னமும் அவர்களுக்கு இருக்குது. அவங்க எல்லாருக்கும் நான் சொல்லக்கூடிய ஒரு சஜஷன் இல்லை சொல்யூஷன் என்னென்னா, உங்களுக்கு செல்ஃப் டவுட்டாக தோணக்கூடிய விஷயங்கள் எல்லாமே ரொம்ப நல்லது. மனுஷனுக்கு செல்ஃப் டவுட் வர்றது ரொம்ப ரொம்ப நல்லது. ஒவ்வொரு வாட்டியும் சனியினுடைய கர்மப்பதிவு நம்மளை சுய பரிசோதனை செய்துக்கிட்டு இருக்கு அப்படின்றது தான் இதுக்கு அர்த்தம். ஒரு மனுஷனுக்கு செல்ஃப் டவுட் அப்படின்றது எங்கெங்க வரும்? நம்ம ஒரு காரியத்தை செய்ய போகிறோம், அது நம்மளால் செய்ய முடியுமா முடியாதா, அதுக்கு நம்ம எக்யூப்டாக இருக்கோமா, தயாராக இருக்கோமா, அதை நம்மளால் செய்ய முடியுமா முடியாதா அப்படின்ற அந்த பாசிபிலிட்டியை யோசிக்குது இல்லையா மூளை, அப்போ தான் அந்த செல்ஃப் டவுட் அப்படின்றது வரும். இப்போ இந்த சனி கர்மா இல்லாத நபர்கள் அவங்களுக்கும் இந்த பெர்ஸ்பெக்டிவ் வரும். பட் ஆனால் இதையே பிடிச்சிட்டு அவங்க தொங்கிட்டு இருக்க மாட்டாங்க. காரியத்தை நான் எப்படி செய்யணும் அப்படின்றதுல குறியாக இருப்பாங்க. அந்த காரியத்தை எப்படி செய்யணுமோ அதை செய்ய ட்ரை பண்ணுவாங்க. ஆனால் சனியினுடைய கர்மப்பதிவு தான் அந்த பெர்ஸ்பெக்டிவ்லேயே மாட்டிட்டு முழிக்கிறது. செய்ய முடியுமா முடியாதா, நம்ம தயாராக இருக்குமா அப்படின்ற தயக்கத்திலேயே ப்ராசஸில் கோட்டை விடுறாங்க. இப்போ யோசிச்சு பாருங்கள், லைஃப்பில் வந்து நீங்கள் என்ன படிக்கணுன்றத வேறு யாரோ டிசைட் பண்ணுறாங்க, நீங்கள் எந்த மாதிரி பொண்ணை திருமணம் பண்ணணும் அப்படின்றத இன்னொருத்தர் டிசைட் பண்ணுறாங்க, உங்களுக்கு யாரோ ரெக்கமெண்டேஷனில் வேலை வாங்கி தராங்க, இல்லை உங்கள் வீட்டில் உங்கள் அப்பா அம்மா பிஸ்னஸை நீங்கள் எடுத்து பண்ணுறீங்க அப்படின்னா இங்கே எங்கே நீங்கள் டெசிஷன் எடுக்க வேண்டிய சுச்சுவேஷன் வருது? அப்படி இருக்கும்போது சனியினுடைய கர்மப்பதிவை நீங்கள் எக்ஸ்ப்ளோரே பண்ணியிருக்க மாட்டீங்க, அதுக்கு நீங்கள் எக்ஸ்போஸ் ஆகியிருக்கவே மாட்டீங்க. அதனால தான் உங்களுக்கு இது மிஸ்மேட்ச் ஆகுது. ஆனால் நல்லா தெரிஞ்சுக்கோங்க, லைஃப்பில் நம்ம டெசிஷன் எடுக்கணும், நம்ம தான் இதை செஞ்சாகணும் அப்படின்ற மாதிரியான ஒரு காலகட்டம் கட்டாயமாக எல்லாருக்கும் வரும். சாகிறதுக்குள்ளே நம்மளோட விஷயங்கள் எல்லாமே நம்மளே டேக் கேர் பண்ணிக்கணும், நமக்கு இதுக்கப்புறம் யாரும் கைட் பண்ண மாட்டாங்க, இதுக்கப்புறம் நம்ம எல்லாத்தையும் நாம தான் பட்டு தெரிஞ்சுக்கணும் அப்படின்ற காலகட்டம் கட்டாயமாக வரும். அப்படி வரும்போது தான் நம்மளோட லட்சணம் என்ன அப்படின்றது நமக்கே தெரியும். அது இல்லாத வரைக்கும் சனியினுடைய கர்மப்பதிவை நீங்கள் நல்லா அப்சர்வ் பண்ணி பாருங்கள். ஒரு சனியினுடைய கர்மப்பதிவு நல்லா சொஃபஸ்டிகேட்டடான ஒரு பிளேஸில் இருக்குது, ஒரு இடத்துல இருக்குது அப்படின்னா அவங்கள நல்லா அப்சர்வ் பண்ணி பாருங்கள். ரொம்ப லெத்தாஜிக்காக, ஜாலியாக, கேஷுவலாக, அப்படி ரிலாக்ஸ்டாக அப்படி இருப்பாங்க. நீங்கள் ரொம்ப சொஃபஸ்டிகேட்டடான செட்டப்பில் ஒரு நல்ல வெல் டு டூ ஃபேமிலியில் இருக்கக்கூடிய சனியினுடைய கர்மப்பதிவையும் ரொம்ப லோவர் மிடில் கிளாஸில் இருக்கக்கூடிய ஒரு சனியினுடைய கர்மப்பதிவை கொண்ட நபரையும் நீங்கள் ஒப்பிட்டு பார்க்கும்போது தான் உங்களுக்கு இந்த வித்தியாசம் அப்படின்றது தெரியும். ரொம்ப வெல் டு டூ ஃபேமிலியில் இருக்கிற நபருக்கு வந்து எந்த ப்ரெஷருமே இல்லைங்க. லைஃப்பில் என்ன படிக்கணுன்றத பெரியவங்களே டிசைட் பண்ணிவிடுவாங்க, எந்த மாதிரி பொண்ணை கல்யாணம் பண்ணணுன்றதை பெரியவங்களே டிசைட் பண்ணிவிடுவாங்க. அவங்க லைஃப்பில் டெசிஷன் எடுக்க வேண்டிய எல்லா இடத்துலையுமே வேறு ஒருத்தர் டெசிஷன் எடுத்துடுவார். ஸோ அதனால் இவங்களுக்கு ப்ரெஷரே இல்லை, ஜஸ்ட்டு போய் அதை எக்ஸிக்யூட் பண்ணால் போதும், வேலை செஞ்சால் போதும் அப்படின்ற அந்த ஒரு ஸ்ட்ரக்சருக்குள்ளே அவங்க இருப்பாங்க. அதனால் இந்த கர்மாவுக்கு அவங்க எக்ஸ்போஸே ஆகிருக்க மாட்டாங்க. இதே ரொம்ப லோயர் மிடில் கிளாஸ் ஃபேமிலியில் இருக்கக்கூடிய ஒரு சனி கர்மாவை பாருங்கள், பாவம் எல்லா வேலையும் அவர் தான் செஞ்சாகணும், தன்னோட லைஃப் முன்னேற்றம் அடைய அவர் தான் பாடுபட்டாகணும். அங்கே தான் இந்த நெகட்டிவ்ஸ் எல்லாமே வந்து கச்சிதமாக மேட்ச் ஆகுது. ரொம்ப வெல் டு டூ ஃபேமிலியில் இருக்கக்கூடிய நிறைய சனியோட கர்மாக்கு இது மேட்ச் ஆகிறது கிடையாது. ஏன்னா வாழும் சூழ்நிலை. ஆனால் நல்லா கவனிச்சுக்கோங்க, நீங்கள் என்ன வெல் டு டூ ஃபேமிலியில் இருந்தாலும் ஒரு நாள் உங்கள் லைஃப்பில் எல்லாத்தையும் நீங்கள் தான் டெசிஷன் எடுக்கிற மாதிரி வரும், எல்லா ரெஸ்பான்சிபிலிட்டியும் உங்கள் தலைக்கு வரும். அன்றைக்கி நீங்கள் இந்த கர்மாவுக்கு எக்ஸ்போஸ் ஆகி அன்றைக்கி எனக்கு இந்த மாதிரி ஒரு பிரச்சனை இருக்குது அப்படின்னு நீங்கள் வந்து அந்த பிரச்சனையினால் பாதிக்கப்பட்டீங்க அப்படின்னா அது நிறைய பிரச்சனைகளை உண்டாக்கும். சின்ன வயசுலேருந்தே அந்த கஷ்டம் தெரிஞ்சு வளர்ந்துட்டீங்க, இல்லை உங்களோட ஸ்ட்ரென்த் வீக்னஸை நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு வளர்ந்தீங்க அப்படின்னா பிற்காலத்தில் லைஃப்பில் எங்கேயும் கஷ்டப்பட வேண்டிய சூழ்நிலை அப்படின்றது வராது. ஸோ ஏன் சனியினுடைய கர்மப்பதிவுக்கு சில விஷயங்கள் மேட்ச் ஆகலை அப்படின்றதுக்கான கிளாரிஃபிகேஷனை நீங்கள் வச்ச விமர்சனத்துக்கு என்னோடய பதிலை, என்னோடய புரிதலை நான் வந்து உங்களுக்கு சொல்லியிருக்கேன். இந்த பதிவு உங்கள் எல்லாருக்கும் பயனுள்ள வகையில் இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லி நான் நம்புகிறேன். கர்மம் அறிந்து தர்மம் செய்வோம். நான் ராகுல் சிங்காரவேல். நன்றி.